வணக்கம் நண்பர்களே, இன்றைய கதைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆனால் கதையை தொடங்குவதற்கு முன் நீங்கள் எங்கள் வீடியோக்களை எங்கிருந்து பார்க்கிறீர்கள் என்பதை காமெண்ட் தெரிவித்து நிச்சயம் சொல்லுங்கள். மேலும் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நான் தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போது அத்தை அறையிலிருந்து யாரோ பேசும் சத்தம் கேட்டது. அந்த நேரத்தில் அவர் போனில் யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று அவர் அறையிலிருந்து வெளியே வந்தார். அவர் என்னை பார்த்தார். என் நெற்றியில் வேர்வை சிந்தியது. நான் கடுமையாக பயந்து போனேன். அவர் என்னிடம் வந்து என் கையை பிடித்துக்கொண்டு, உனக்கு அவ்வளவு தைரியமா என் பேச்சைக் கேட்டுக்கொண்டிருப்பாயா? இப்போது பார் நான் உன்னை என்ன செய்கிறேன் என்றார். நான் ஆயன கால்களில் விழுந்தேன். என் பெயர் சாட்சி, நான் மிகவும் அழகாக இருப்பதாக மக்கள் சொல்வார்கள். சிறுவயதிலிருந்தே என்னை பார்ப்பவர்கள் அனைவரும் என்னை புகழாமல் இருந்ததில்லை. சிலர் என் பெரிய கண்களை புகழ்வார்கள், சிலர் என் முகத்தில் அமைதியும் அப்பாவித்தனமும் இருப்பதாக சொல்வார்கள். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால், என் அழகால் எனக்கு ஒருபோதும் மகிழ்ச்சி கிடைத்ததில்லை. ஏனென்றால் வாழ்க்கை எனக்கு மிக விரைவாகவே சில துயரங்களை காட்டிவிட்டது. அவற்றின் முன்னால் அழகிற்கு எந்த மதிப்பும் இருக்கவில்லை. என் அம்மா அப்பாதான் என் முழு உலகமும். நான் அவர்களின் ஒரே மகள். என்னை அவர்கள் மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். எனக்கு எந்த குறையும் அவர்கள் வைத்ததில்லை. நான் பள்ளிக்குச் சென்றேன், நன்றாக படித்தேன், பல கனவுகளைக் கண்டேன். எனக்கு ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. நான் எப்போதும் என் அம்மா அப்பாவிடம், ஒரு நாள் நான் மிகப்பெரிய ஆளாக வருவேன், உங்கள் இருவரின் பெயரையும் காப்பாற்றுவேன் என்று கூறுவேன். என் அம்மா அப்பா என் ஒவ்வொரு பேச்சிற்கும் புன்னகைத்து, எங்கள் மகள் என்ன விரும்புகிறாளோ அதை நிச்சயம் அடைவாள் என்று சொல்வார்கள். ஆனால் விதி வேறொன்றை தீர்மானித்திருந்தது போலிருக்கிறது. ஒரு நாள் என் முழு வாழ்க்கையையும் மாற்றியமைத்த அந்த நாள் வந்தது. அன்று என் அம்மா அப்பாவும் ஏதோ வேலையாக நகரத்திற்குச் சென்றிருந்தார்கள். நான் வீட்டில் இருந்தபடி மாலையில் அவர்களின் வருகைக்காக காத்திருந்தேன். ஆனால் அவர்கள் திரும்பி வரவில்லை. இரவாகத் தொடங்கியது. பிறகு சிலர் எங்கள் வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களின் முகங்கள் மிகவும் சோகமாக இருந்தன. எனக்கு எதுவும் புரியவில்லை. பிறகு அவர்கள் சொன்னதைக் கேட்டதும் என் உலகமே அழிந்துவிட்டது போல் இருந்தது. அம்மா அப்பாவின் கார் மிகப்பெரிய விபத்துக்குள்ளானதாகவும் இருவரும் இப்போது இந்த உலகில் இல்லை என்றும் கூறினார்கள். இதைக் கேட்டதும் என் காலடி மண் சரிந்தது. நான் உரக்க அழத் தொடங்கினேன். ஏதோ ஒரு கெட்ட கனவு நடப்பதாகவும் அது இப்போது முடிந்துவிடும் என்றும் எனக்கு தோன்றியது. ஆனால் அது கனவு அல்ல, உண்மை. என் அம்மா அப்பாவும் என்னை என்றென்றைக்குமாக விட்டுவிட்டுச் சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பிறகு நான் முற்றிலும் தனித்து விடப்பட்டேன். எனக்கு என்று யாருமே இல்லை. அப்போதுதான் என் அத்தை என்னிடம் வந்தார். அவருடைய கணவர் ஏற்கனவே இறந்துவிட்டார். அவர் தன் மகள் காவ்யாவுடன் வாழ்ந்து வந்தார். முன்பு அவர் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வருவார். அம்மா அப்பாவிடம் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார். அதனால் இப்போது அவரே எனக்கு ஆதரவாக இருப்பார் என்று நான் நினைத்தேன். ஆரம்பத்தில் அவர் என்முன் மிகுந்த அன்பை காட்டினார். இனிமேல் நான் அவருடைய மகள் என்றும் என்னை முழுமையாக கவனித்துக் கொள்வதாகவும் கூறினார். ஆனால் இதெல்லாம் வெறும் நடிப்பு என்று எனக்கு எப்படி தெரிந்திருக்கும்? மெல்ல மெல்ல அவர் வீட்டின் முழு பொறுப்பையும் தன் கைக்கு கொண்டு வந்தார். சில காலத்திலேயே எங்கள் வீட்டின் அனைத்து பத்திரங்களையும் தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டார். அந்த நேரத்தில் நான் மிகவும் சிறியவளாக இருந்தேன். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவும் புரியவில்லை. நான் என் அம்மா அப்பாவின் சோகத்தில் மூழ்கியிருந்தேன். அத்தை செய்வது ஒருவேளை என் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் காலம் செல்லச் செல்ல அவருடைய உண்மையான எண்ணம் எனக்கு புரியத் தொடங்கியது. அவருக்கு காவ்யா என்ற ஒரு மகள் இருந்தாள். அவள் என் வயதை சேர்ந்தவள்தான். ஆனால் மக்கள் என்னை புகழ்வது போல அவளை புகழ்வதில்லை. இந்த விஷயம்தான் அத்தையை மிகவும் உறுத்திக் கொண்டிருந்தது. அம்மா அப்பா மறைந்த சில நாட்களிலேயே என் மீதான அவருடைய நடத்தை மாறத் தொடங்கியது. முன்பு என்னை மகள் மகள் என்று கூப்பிட்டவர் இப்போது ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் என்னை வையத் தொடங்கினார். அவர் என் படிப்பை நிறுத்திவிட்டு, இனி புத்தகங்களை படிப்பதால் எதுவும் நடக்கப் போவதில்லை, வீட்டு வேலைகளை கற்றுக்கொள், அதுதான் உனக்கு உதவும் என்று கூறிவிட்டார். நான் மிகவும் அழுதேன். நான் படிக்க வேண்டும், பள்ளிக்குச் செல்ல வேண்டும் என்று அவரிடம் கெஞ்சினேன். ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவே இல்லை. மெல்ல மெல்ல என் வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போனது. இப்போது நான் காலை 5 மணிக்கு எழுந்து விடுவேன். முதலில் வீடு முழுவதையும் பெருக்குவேன். பிறகு துடைப்பேன். அதற்குப் பிறகு சமையலறைக்குச் சென்று டீ தயாரிப்பேன். பின்னர் சிற்றுண்டி, டிஃபன் தயார் செய்வேன். பாத்திரங்களை கழுவுவேன், துணிகளை துவைப்பேன், வீடு முழுவதையும் சுத்தம் செய்வேன். நாள் முழுவதும் வேலை மேல் வேலைதான் இருக்கும்.
எப்போதாவது என்னால் ஒரு சிறிய தவறு நடந்துவிட்டால் கூட அத்தை என்னை எல்லார் முன்னாடியும் திட்டுவார், வார்த்தைகளால் காயப்படுத்துவார். சில நேரங்களில் நான் அவர்களுக்கு சுமையாக இருப்பதாகவும், சில நேரங்களில் என் அம்மா அப்பா உயிரோடு இருந்திருந்தால் நான் இதையெல்லாம் செய்ய வேண்டியிருந்திருக்காது என்றும் கூறுவார். ஆனால் இப்போது நான் அவர்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அவர்களின் பேச்சுகள் என் இதயத்தை மிகவும் காயப்படுத்தின. ஆனால் எனக்குச் செல்ல வேறு இடம் இல்லாததால் நான் அமைதியாகவே இருந்தேன். இரவில் அனைவரும் தூங்கிய பிறகு நான் என் அறையில் உட்கார்ந்து அழுவேன். என் அம்மா அப்பாவை நினைத்துப் பார்ப்பேன். அவர்களுடன் கழித்த ஒவ்வொரு கணமும் எனக்கு நினைவுக்கு வரும். அம்மா எனக்கு எப்படி முடிவாரி விடுவார், அப்பா என்னை எப்படி பள்ளிக்கு அழைத்துச் செல்வார், நாங்கள் மூவரும் எப்படி ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்பதெல்லாம் நினைவுக்கு வரும். அந்த நினைவுகளை நினைத்துப் பார்க்கும்போது என் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தோடும். ஆனால் இப்போது அந்த கண்ணீரை துடைக்க யாருமே இல்லை. அத்தை நான் வெளியே செல்வதையும் வருவதையும் கூட கிட்டத்தட்ட நிறுத்திவிட்டார். நான் எங்குமே செல்ல முடியாது. எந்த தோழியையும் சந்திக்க முடியாது, பள்ளிக்கும் செல்ல முடியாது. என் முழு உலகமும் அந்த வீட்டின் 4 சுவர்களுக்குள்ளேயே முடங்கிப் போனது. ஆனால் அத்தைக்கு சிறிதும் பிடிக்காத ஒரு விஷயம் இருந்தது. அது மக்கள் என்னை புகழ்வதுதான். ஏதேனும் உறவினரோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரரோ வீட்டிற்கு வந்து என்னை பார்த்தால், சாட்சி எவ்வளவு அன்பான அப்பாவிப் பெண், அவள் முகத்தில் எவ்வளவு எளிமை இருக்கிறது, பாவம் இவ்வளவு சிறிய வயதிலேயே அனாதையாகிவிட்டாளே என்று கூறுவார்கள். இதையெல்லாம் கேட்டு மக்கள் என்னிடம் பரிதாபப்படுவார்கள். ஆனால் அத்தையின் முகத்தில் கோபம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் யாரும் அவருடைய மகள் காவ்யாவை என்னைப் போல் புகழ்வதில்லை. காவ்யாவும் மெல்ல மெல்ல தன் தாயைப் போலவே மாறிவிட்டாள். அவளும் என் மீது பொறாமைப்படத் தொடங்கினாள். யாராவது என்னை புகழ்ந்தால் அவள் பல நாட்களுக்கு என்னிடம் சரியாக பேசமாட்டாள். பல நேரங்களில் அவள் என் பொருட்களை ஒளித்து வைத்துவிட்டு அத்தையிடம் என்னைப் பற்றி புகார் செய்வாள். அத்தையும் உண்மை என்னவென்று தெரியாமலேயே என்னை திட்டுவார். என் தவறு என்னவென்றே எனக்கு புரியவில்லை. நான் யாருடனும் போட்டி போடக்கூட இல்ல. நான் பாட்டிற்கு அமைதியாக என் வேலையைச் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் அப்படியிருந்தும் அனைவரும் என்னையே தவறாக நினைத்தார்கள். அத்தை அடிக்கடி என் அம்மா அப்பாவை சுட்டிக்காட்டி, உன் பெற்றோர் உயிரோடு இருந்திருந்தால் இன்று நாங்கள் உன் சுமையை சுமக்க வேண்டியிருந்திருக்காது என்று கூறுவார். இதைக் கேட்டதும் என் இதயம் உடைந்து போகும். ஏனென்றால் என் அம்மா அப்பாதான் என் மிகப்பெரிய பலமாக இருந்தார்கள். நான் தினமும் அவர்களை நினைத்துப் பார்த்தேன். ஆனால் அத்தைக்கு என் வழியைப் பற்றி எந்த கவலையும் இருக்கவில்லை. அவருக்கு தன் மகளைப் பற்றியும் தன் மகிழ்ச்சியைப் பற்றியும் மட்டுமே கவலை இருந்தது. மெல்ல மெல்ல இந்த வீட்டில் எனக்கு இடமே இல்லை என்பதை நான் உணரத் தொடங்கினேன். நான் காலை முதல் இரவு வரை வேலை செய்து அதற்கு பதிலாக திட்டுகளையும் ஏச்சுகளையும் மட்டுமே வாங்கும் ஒரு வேலைக்காரியாகவே மாறிவிட்டேன். ஆனாலும் நான் நம்பிக்கையை இழக்கவில்லை. என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை நிச்சயம் மாறும் என்று என் இதயத்தின் ஏதோ ஒரு மூலையில் நம்பிக்கை இருந்தது. ஒரு நாள் எனக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு நாள் என் அம்மா அப்பா எங்கிருந்தாலும் என்னை பார்த்து நிச்சயம் பெருமைப்படுவார்கள். ஏனென்றால் எத்தனை சவால்கள் வந்தாலும் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. மேலும் என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றியமைக்கக்கூடிய ஒரு திருப்புமுனை மிக விரைவில் வரப்போகிறது என்பது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் இரவில் வெகுநேரம் வரை வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பேன். நாள் முழுவதும் வேலை செய்த பிறகும் என் வேலை முடிவடையாது. சில நேரங்களில் பாத்திரங்களை கழுவ வேண்டியிருக்கும். சில நேரங்களில் அடுத்த நாளுக்கான காய்கறிகளை நறுக்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் துணிகளை மடித்து வைக்க வேண்டும். சில நேரங்களில் வீடு முழுவதையும் சுத்தம் செய்ய வேண்டும். அத்தையும் காவ்யாவும் சாப்பிட்டுவிட்டு தங்கள் அறைக்கு ஓய்வெடுக்கச் சென்று விடுவார்கள். நான் சமையலறையில் தனியாக வேலை செய்து கொண்டிருப்பேன். பல நேரங்களில் இரவு 11, 12 மணி கூட ஆகிவிடும். அப்போதுதான் எனக்கு என் அறைக்குச் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதற்குப் பிறகு நான் மீதமான உணவை சாப்பிடுவேன். ஏனென்றால் எனக்காக ஒருபோதும் தனியாக உணவு எடுத்து வைக்கப்படாது. எது மிஞ்சுகிறதோ அதுவே என் பங்காக இருக்கும். பிறகு நான் என் அறைக்குச் சென்று அமைதியாக தூங்கிவிடுவேன். ஆனால் கடந்த சில மாதங்களாக நான் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்திருந்தேன். இரவில் நான் வெகுநேரம் வரை வேலை செய்யும் போதெல்லாம் அத்தையின் அறையிலிருந்து யாரோ ஒருவரிடம் பேசும் சத்தம் எனக்கு கேட்கும். ஆரம்பத்தில் நான் இதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. அவர் ஏதேனும் உறவினரிடமோ அல்லது தெரிந்தவர்களிடமோ போனில் பேசிக் கொண்டிருப்பார் என்று நினைத்தேன். ஆனால் அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதும் அத்தை சாதாரண விஷயத்தைப் பற்றி பேசவில்லை, மாறாக ஒரு ஆபத்தான சதியை திட்டமிடுகிறார் என்பதும் எனக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அது ஒரு நாள் இரவில் நடந்த விஷயம். அன்றைய தினமும் நான் சமையலறையில் பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தேன்.
வீடு முழுவதிலும் அமைதி நிலவியது. காவ்யா தன் அறையில் தூங்கிவிட்டாள். வெளியே சாலையிலும் எந்தச் சத்தமும் வரவில்லை. அப்போது மீண்டும் அத்தையின் அறையிலிருந்து பேசும் சத்தம் எனக்கு கேட்டது. இந்த முறை அவருடைய குரல் முன்பை விட மிகவும் மெதுவாக இருந்தது. ஏதோ ஒரு முக்கியமான மற்றும் இரகசியமான விஷயத்தைப் பற்றி அவர் விவாதிப்பது போல் இருந்தது. ஏனென்று தெரியவில்லை, அன்று என் மனதில் ஆர்வம் விழித்துக் கொண்டது. எப்போதும் இரவில் மட்டுமே அத்தை பேசக்கூடிய, யாருக்கும் தெரியப்படுத்தாத அந்த விஷயம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தேன். நான் மெதுவாக என் அடிகளை அடியெடுத்து வைத்து அவருடைய அறையின் அருகில் சென்றேன். கதவு முழுமையாக மூடப்படவில்லை. உள்ளே இருந்து அவருடைய குரல் தெளிவாக கேட்டது. நான் சுவரோரம் நின்று கேட்கத் தொடங்கினேன். அப்போது அவர் சொல்வதை நான் கேட்டேன். ஆம், நீங்கள் சுத்தமாக கவலைப்படாதீர்கள். சரக்கு முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறது. சரியான நேரத்தில் வந்து சேரும். உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? இத்தனை வருடங்களாக நான் உங்களுடன் சேர்ந்து வேலை செய்து வருகிறேன். எப்போதாவது ஏதேனும் தவறு நடந்திருக்கிறதா? அவருடைய இந்த பேச்சைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அவர் எந்த சரக்கை பற்றி பேசுகிறார், எந்த நபரிடம் பேசுகிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவருடைய குரலில் ஒரு விசித்திரமான நம்பிக்கையும் தந்திரமும் இருந்தது. அதை நான் இதற்கு முன் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. நான் இன்னும் கவனமாக கேட்கத் தொடங்கினேன். நான் இன்னும் அதிக கவனமாக கேட்கத் தொடங்கினேன். அப்போது அவர் கூறினார், இந்த முறையும் எல்லாமே சுத்தமாக நடந்துவிடும். யாருக்கும் எதுவும் தெரிய வராது. எதிரில் இருந்த நபர் ஏதோ கேட்கிறாரோ என்னவோ. அத்தை அவருக்கு மீண்டும் மீண்டும் நம்பிக்கை அளித்துக் கொண்டிருந்தார். என் இதயத் துடிப்பு வேகமானது. நிச்சயம் ஏதோ மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது என்று எனக்கு தோன்றத் தொடங்கியது. அப்போது திடீரென்று என் பின்னால் சமையலறை பக்கத்திலிருந்து ஒரு உரத்த சத்தம் கேட்டது. ஒருவேளை நான் முன்னரே வைத்திருந்த ஏதேனும் ஒரு தட்டு கீழே விழுந்திருக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு பாத்திரம் நழுவியிருக்கலாம். அந்தச் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. நான் பயந்து போனேன். அதே கணத்தில் அத்தையின் குரல் அடங்கியது. அடுத்த கணமே அறையின் கதவு திறக்கப்பட்டு அத்தை வேகமாக வெளியே வந்தார். அவருடைய பார்வை நேரடியாக என் மீது விழுந்தது. என் முகத்தை பார்த்ததுமே அவருடைய முகம் கோபத்தால் சிவந்தது. நான் பயந்து போயிருந்தேன். என்னால் எதுவும் பேசவும் முடியவில்லை. அவர் வேகமாக என்னை நோக்கி வந்தார். வந்தவுடனேயே என் கையை எவ்வளவு பலமாக பிடித்தார் என்றால் நான் வலியால் அலறினேன். பிறகு அவர் என் கையை முறுக்கிக் கொண்டே, நீ என்னை உளவு பார்க்கிறாயா? ஒளிந்திருந்து என் பேச்சைக் கேட்கிறாயா? என்றார். நான் பதற்றத்துடன், இல்லை அத்தை, அப்படி எதுவும் இல்லை. நான் என் அறைக்குத்தான் சென்று கொண்டிருந்தேன் என்றேன். ஆனால் அவர் என் பேச்சைக் கேட்கவே இல்லை. அவருடைய கோபம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே சென்றது. அவர் என் முடியை பிடித்து இழுத்துக்கொண்டு தன் அறைக்குள் அழைத்துச் சென்றார். நான் வலியால் அழத் தொடங்கினேன். என்னை விட்டுவிடுமாறு அவர்களிடம் கெஞ்சினேன். ஆனால் அவருக்கு என் மீது சிறிதும் இரக்கம் வரவில்லை. அறைக்குள் நுழைந்ததும் அவர் என்னை நாற்காலியில் அமர வைத்து தடிமனான கயிற்றால் என் கைகளையும் கால்களையும் கட்டினார். நான் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தேன். நான் அப்படி என்னதான் செய்துவிட்டேன் என்று எனக்கு புரியவில்லை. நான் மீண்டும் மீண்டும் அழுது கொண்டே, அத்தை என்னை விட்டுவிடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நான் எதுவும் கேட்கவில்லை. நான் உண்மையிலேயே எதுவும் கேட்கவில்லை. நான் யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் அவருடைய கண்களில் பயமும் கோபமும் ஒரு சேரத் தெரிந்தன. ஒருவேளை நான் அவருடைய எல்லா பேச்சுகளையும் கேட்டுவிட்டதாகவும் அவருடைய இரகசியம் இப்போது வெளியாகிவிடும் என்றும் அவர் நினைத்திருக்கலாம். அவர் என் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்து, என்னை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டாயா? நீ எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு ஒன்றும் கேட்கவில்லை என்று என்னிடம் சொல்கிறாயா? என்றார். நான் அழுதுகொண்டே அவருடைய கால்களில் விழ முயற்சி செய்தேன். ஆனால் என் கைகள் கட்டப்பட்டிருந்தன. நான் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே, நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவருடைய இதயம் கல்லாகிப் போயிருந்தது. அவர் என் எந்தவொரு பேச்சையும் கேட்கவே இல்லை. பிறகு அவர் அறையின் கதவைத் திறந்து என்னை இழுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு பழைய அறைக்கு அழைத்துச் சென்றார். அந்த அறை பல வருடங்களாக பூட்டிக் கிடந்தது. அங்கே தூசி படிந்திருந்தது. உள்ளே மிகவும் இருட்டாக இருந்தது. அந்த அறையை பார்த்ததுமே எனக்கு பயமாக இருந்தது. அவர் என்னை உள்ளே தள்ளியதும் நான் தரையில் விழுந்து வலியால் துடித்தேன். பிறகு நான் அழுது கொண்டே, அத்தை இப்படிச் செய்யாதீர்கள், நான் எதுவும் செய்யவில்லை என்று கூறினேன். ஆனால் அவர் என் பேச்சை பொருட்படுத்தாமல் வெளியிலிருந்து கதவை பூட்டிவிட்டார். கதவு பூட்டப்படும் சத்தத்துடனேயே என் இதயமும் நொறுங்கிப் போனது போல் இருந்தது. நான் அந்த இருட்டு அறையில் தனியாக விடப்பட்டேன். எனக்கு மிகவும் பயமாக இருந்தது. இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு புரியவில்லை. நான் உரக்க கதவை தட்டி அத்தையை கூப்பிடத் தொடங்கினேன். ஆனால் வெளியிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை.
அந்த இருட்டு அறையில் உட்கார்ந்து நான் தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். முதல் முறையாக அத்தை என் மீது வெறுப்பு மட்டும் கொள்ளவில்லை. மாறாக அவருக்குள் ஏதோ ஒரு ஆபத்தான ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அதற்காக அவர் எந்த எல்லைக்கும் செல்வார் என்று எனக்கு தோன்றியது. மேலும் அந்த இரவுக்குப் பிறகு என் வாழ்க்கை ஒருபோதும் பழையபடி இருக்கப் போவதில்லை என்பது எனக்கு சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. நான் மிகவும் பயந்து போயிருந்தேன். என் கைகளும் கால்களும் நடுங்கின. இனி என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு சிறிதும் புரியவில்லை. அந்த இருட்டு அறையில் அடைபட்டு கிடந்த எனக்கு என் உலகமே முடிந்துவிட்டது போல் இருந்தது. நான் மீண்டும் மீண்டும் கதவை பார்த்து ஒருவேளை அத்தையின் கோபம் தணிந்து என்னை வெளியே அழைத்து விடுவார் என்று நம்பினேன். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அறையில் மிகவும் இருட்டாக இருந்தது. ஒரு மூலையில் பழைய உடைந்த நாற்காலிகள் கிடந்தன. எங்கும் தூசி படிந்திருந்தது. அங்கே உட்காருவதற்கே எனக்கு பயமாக இருந்தது. நான் முழங்கால்களில் தலையை புதைத்துக் கொண்டு அழத் தொடங்கினேன். என் மூளையில் மீண்டும் மீண்டும் என் அம்மா அப்பாவின் முகம் வந்து கொண்டிருந்தது. அவர்கள் இன்று உயிரோடு இருந்திருந்தால் என்னை ஒருபோதும் இந்த நிலைமையில் பார்க்க வேண்டியிருந்திருக்காது. நான் அப்படி என்னதான் செய்துவிட்டேன், எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் பாட்டிற்கு வேலை செய்து கொண்டிருந்தேன். தவறுதலாக அவர்களின் பேச்சை கேட்டுவிட்டேன். ஆனால் அத்தையின் நடத்தையை பார்த்தால் அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய இரகசியத்தை மறைக்கிறார் என்பதும் அது எனக்கு எங்கே தெரிந்துவிடுமோ என்று பயப்படுகிறார் என்பதும் தெளிவாக தெரிந்தது. போதாத குறைக்கு காவ்யாவும் என்னை நிம்மதியாக இருக்கவிடவில்லை. அவள் எப்போதும் என் கஷ்டத்தை பார்த்து மகிழ்ச்சியடைவாள். இன்று அத்தை என்னை அறைக்குள் அடைத்துவிட்டதால் அவளுடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. எப்படியும் அவள் என் மீது மிகவும் பொறாமைப்பட்டுக் கொண்டிருந்தாள். மக்கள் ஏன் என்னை புகழ்கிறார்கள், அவளை புகழ்வதில்லை என்று அவளுக்கு தோன்றியது. அவள் எப்போதும் என்னை அவமானப்படுத்தவே முயற்சி செய்வாள். இன்று அவளுக்கு ஒரு புதிய வாய்ப்பு கிடைத்துவிட்டது. நான் அழுது கொண்டே தரையில் உட்கார்ந்திருந்தேன். அப்போது வெளியிலிருந்து அவர்களின் குரல்கள் கேட்கத் தொடங்கின. ஒருவேளை அவர்கள் இருவரும் அந்த அறைக்கு வெளியேதான் நின்று கொண்டிருந்தார்கள். நான் அமைதியாகி அவர்களின் பேச்சை கேட்கத் தொடங்கினேன். காவ்யா சிரித்துக்கொண்டே, அம்மா, இப்போது இவளை என்ன செய்வீர்கள்? நான் என்ன சொல்கிறேன் என்றால் இவளை முடித்தே விடுங்கள். என்றென்றைக்குமாக பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றாள். அவளுடைய பேச்சைக் கேட்டதும் என் இரத்தமே உறைந்து போனது போல் இருந்தது. நான் பயத்தில் நடுங்கத் தொடங்கினேன். ஒரு மனிதரால் இவ்வளவு எளிதாக ஒருவரின் உயிரை எடுப்பதைப் பற்றி பேச முடியுமா, அதுவும் என் சொந்தச் சகோதரி போன்ற ஒரு பெண்ணால் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. பிறகு அத்தையின் குரல் கேட்டது, இல்லை மகளே, அது அவ்வளவு எளிதல்ல. இவளுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் காவல்துறை, போலீஸ் முதலில் நம்மைத்தான் சந்தேகப்படும். பிறகு எல்லா பிரச்சனையும் நம் தலைக்குத்தான் வரும். அவர்களின் பேச்சைக் கேட்டதும் என் மூச்சு இன்னும் வேகமாகத் தொடங்கியது. அவர்களின் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கும்படி நான் கதவின் அருகில் காதை வைத்துக் கொண்டு நின்றேன். பிறகு அத்தை, நான் இதைப் பற்றி ராகுலிடம் சொல்லிவிட்டேன். அவன் நாளை வீட்டிற்கு வருவான். எப்படியும் நாம் அவனிடம் டீல் பற்றி பேச வேண்டும். பிறகு அவனுடன் சேர்ந்தே யோசிப்போம், இனி இவளை என்ன செய்வது என்றார். ராகுலின் பேரைக் கேட்டதுமே நான் யோசனையில் ஆழ்ந்தேன். இந்த ராகுல் யார் என்று. நான் அவனுடைய பெயரை இதற்கு முன் ஒருபோதும் கேட்டதில்லை. மேலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருந்த அந்த டீல் என்னவாக இருக்கும்? எனக்கு எதுவுமே புரியவில்லை. ஆனால் விஷயம் மிகவும் தீவிரமானது என்பதும் அத்தை முற்றிலும் தவறான ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும் மட்டும் தெளிவாக புரிந்தது. காவ்யா மீண்டும், அம்மா, எனக்கு பயமாக இருக்கிறது. ஒருவேளை இவள் எல்லாவற்றையும் கேட்டிருந்தால் என்ன செய்வது என்றாள். அதற்கு அத்தை, இவள் ஏதேனும் கேட்டிருந்தாலும் கூட யாரிடமும் எதுவும் சொல்லப்போவதில்லை. நான் விரும்பும் வரை இவள் இந்த அறைக்குள்ளேயே அடைபட்டுத்தான் இருப்பாள் என்றார். அவர்களின் பேச்சைக் கேட்டதும் என் கண்ணிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தோடத் தொடங்கியது. வெளியேறவே முடியாத ஏதோ ஒரு வலையில் நான் மாட்டிக்கொண்டது போல் எனக்கு தோன்றியது. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்களின் குரல்கள் அடங்கின. ஒருவேளை அவர்கள் அங்கிருந்து சென்றுவிட்டார்கள் போலிருக்கிறது. ஆனால் என் இதயத் துடிப்பு மட்டும் குறையவே இல்லை. ராகுல் யார்? அத்தை அவனிடம் என்ன மாதிரியான டீல் பேசுகிறார் என்று நான் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தேன். சரக்கு அனுப்புவதைப் பற்றி அவர்கள் போனிலும் பேசினார்கள். இப்போது டீலைப் பற்றியும் பேசுகிறார்கள். நிச்சயம் ஏதோ மிகப்பெரிய தவறான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. பயம் இருந்தபோதிலும் நான் யோசிக்கத் தொடங்கினேன். நான் இங்கிருந்து வெளியேறினால் உண்மையை கண்டறிய வேண்டும். ஏனென்றால் இப்போது விஷயம் என் வாழ்க்கையை மட்டும் பற்றியது அல்ல. ஒருவேளை பல நபர்கள் ஏதோ ஆபத்தில் இருக்கிறார்கள் என்றும் அத்தை ஏதோ சட்டவிரோதமான வேலையில் பங்கெடுத்துள்ளார் என்றும் எனக்கு தோன்றியது. இரவு மெல்ல மெல்ல கடந்து கொண்டிருந்தது. அறையில் எந்தச் சன்னலும் இல்லாததால் எனக்கு நேரத்தின் அளவே புரியவில்லை.
பசித்தது, தாகம் எடுத்தது. ஆனால் என்னை எட்டிப் பார்க்க கூட யாருமே வரவில்லை. நான் களைப்படைந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து விட்டேன். ஆனால் தூக்கம் என் கண்களை விட்டு வெகு தொலைவில் இருந்தது. அப்போது திடீரென்று வெளியே ஏதோ ஒரு வாகனம் வந்து நிற்கும் லேசான சத்தம் எனக்கு கேட்டது. இந்த நள்ளிரவில் யார் வந்திருப்பார்கள் என்று நான் திடுக்கிட்டேன். பிறகு சிறிது நேரத்திற்குப் பிறகு மெல்லிய குரலில் ஒரு நபர் பேசும் சத்தம் கேட்டது. அவருடைய வார்த்தைகளை என்னால் தெளிவாக கேட்க முடியவில்லை. ஆனால் வீட்டிற்கு வெளியே யாரோ வந்திருக்கிறார்கள் என்பது மட்டும் புரிந்தது. என் இதயம் மீண்டும் பலமாகத் துடிக்கத் தொடங்கியது. ஒருவேளை அத்தை பெயரைச் சொன்ன அந்த ராகுல்தான் வந்திருக்கிறானோ? இன்னும் ஏதேனும் கேட்க முடிகிறதா என்று நான் முழுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஆனால் குரல்கள் மிகவும் மெதுவாக இருந்தன. பிறகு எல்லாமே அமைதியானது. நான் இருட்டில் உட்கார்ந்தபடி இனி எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்றும், அத்தை எவனுடைய வருகைக்காக இவ்வளவு ஆவலுடன் காத்திருக்கிறாரோ அந்த ராகுல் யார் என்றும் யோசித்துக் கொண்டிருந்தேன். அடுத்த நாள் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை என் முன்னே கொண்டு வரப்போகிறது என்பதும், நான் தெரிந்து கொள்ளப் போகும் அந்த இரகசியம் என் கற்பனையை விட மிகவும் ஆபத்தானது என்பதும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. என் இதயம் எவ்வளவு வேகமாக துடித்தது என்றால் அது இப்போதே நெஞ்சிலிருந்து வெளியே வந்துவிடும் போல இருந்தது. நான் அந்த இருட்டு அறையின் மூலையில் உட்கார்ந்து தொடர்ந்து அழுது கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று அறையின் கதவு திறக்கப்பட்டு வெளியிலிருந்து பிரகாசமான வெளிச்சம் உள்ளே வந்தது. என் கண்கள் சில கணங்கள் கூசின. நான் பதற்றத்துடன் எழுந்து எதிரே பார்த்தபோது அங்கே ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு வயது மிகவும் அதிகமாக இருந்தது. அவருடைய முடியில் நரை தெரிந்தன. அவருடைய முகத்தில் ஒரு விசித்திரமான சிரிப்பு இருந்தது. அது எனக்கு மிகவும் பயங்கரமாக தோன்றியது. அவருடன் அத்தை, காவ்யா மற்றும் வேறு 2 ஆண்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் அனைவரையும் ஒன்றாக பார்த்ததும் என் பயம் இன்னும் அதிகரித்தது. இவர்கள் அனைவரும் ஏன் இங்கு வந்திருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அப்போது அத்தை மெல்ல மெல்ல என்னை நோக்கி வந்து என் முன்னே வந்து நின்றார். அவர் என் முகத்தை பலமாக பிடித்து மேலே தூக்கி அந்த நபரை பார்த்து, "பார், இவள்தான் அந்த பெண். இவளைப் பற்றித்தான் நான் உன்னிடம் சொன்னேன்" என்றார். அவருடைய குரலில் அவர் ஒரு மனிதரைப் பற்றி பேசாமல் ஏதோ ஒரு பொருளைப் பற்றி பேசுவது போல் இருந்தது. என் இதயம் நொறுங்கிப் போனது. நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். அந்த நபரை பார்க்கக்கூட எனக்கு தைரியம் வரவில்லை. ஆனால் அவர் என்னை மேலிருந்து கீழ்வரை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய முகத்தில் ஒரு அருவருப்பான சிரிப்பு இருந்தது. பிறகு அவர் சிரித்துக்கொண்டே, "பெண் உண்மையிலேயே மிகவும் அழகாக இருக்கிறாள். நீ பொய் சொல்லவில்லை. எனக்கு இவளை மிகவும் பிடித்துவிட்டது. நான் இவளை வாங்க விரும்புகிறேன். சொல், இவளின் விலை என்ன?" என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டதும் என் காலடி மண் சரிந்தது. ஒருவேளை நான் தவறாக கேட்டுவிட்டேனோ என்று எனக்கு தோன்றியது. ஆனால் அடுத்த கணமே அத்தை, "இவளின் விலை முழுதாக 50 லட்சம். 50 லட்சத்தை விட 1 ரூபாய் கூட குறைக்க மாட்டேன்" என்றார். இதைக் கேட்டதும் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தோடத் தொடங்கியது. என் சொந்த அத்தையே பணத்திற்காக என்னை விற்கப் பேசுகிறார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. எந்த பெண்ணை நான் என் குடும்பம் என்று நினைத்தேனோ அவர் என்னை ஒரு பொருளைப் போல விற்றுக் கொண்டிருந்தார். அந்த நபர் சில கணங்கள் என்னை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு உரக்க சிரித்துவிட்டு, "வெறும் 50 லட்சமா? இவ்வளவு அழகான பெண்ணிற்கு இந்த விலை மிகவும் குறைவு. நான் உனக்கு இவளுக்காக 70 லட்சம் தருகிறேன். ஏனென்றால் எனக்கு இந்த பெண்ணை மிகவும் பிடித்துவிட்டது. உண்மையைச் சொல்ல வேண்டுமென்றால் இன்று நீ மிகவும் நல்ல வேலையை செய்திருக்கிறாய்" என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டதும் அத்தை மற்றும் காவ்யா இருவரின் முகங்களும் மகிழ்ச்சியால் ஜொலித்தன. பிறகு அந்த நபர் மெதுவாக, "மற்றொரு சரக்கு உன்னிடம் வந்து சேர்ந்திருக்கும் அல்லவா?" என்றார். இதைக் கேட்டதும் என் உடம்பில் மின்சாரம் பாய்ந்தது போல் இருந்தது. இப்போது எனக்கு புரிந்தது, அத்தை என்னை விற்கும் அருவருப்பான செயலை மட்டும் செய்யவில்லை. மாறாக அவர் போதைப்பொருள் போன்ற சட்டவிரோத வியாபாரத்தை பரப்புவதிலும் ஈடுபட்டிருந்தார். அத்தை சிரித்துக்கொண்டே, "ஆம், சரக்கு என்னிடம் வந்து சேர்ந்துவிட்டது. அதைப் பற்றி கவலைப்படாதே. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செய்து கொள்கிறேன். நீ என் பணத்தை மட்டும் என் கணக்கில் அக்கவுண்ட் அனுப்பி வைத்துவிடு" என்றார். அந்த நபர் தலையசைத்து, "சரி, நாளைக்குள் பணம் வந்து சேரும்" என்றார். பிறகு அவர் மீண்டும் ஒருமுறை என்னை பார்த்து சிரித்துவிட்டு வெளியே சென்றார். அவருக்குப் பின்னால் அந்த 2 ஆண்களும் சென்றார்கள். கதவு மூடப்பட்டது. அறையில் நான், அத்தை மற்றும் காவ்யா மட்டுமே எஞ்சியிருந்தோம். நான் அழுது கொண்டே அத்தையின் கால்களில் விழுந்து அவரிடம், "அத்தை, இப்படிச் செய்யாதீர்கள். நான் எங்குமே செல்ல மாட்டேன். நான் உங்கள் எல்லா வேலைகளையும் செய்கிறேன். ஆனால் தயவு செய்து என்னை அனுப்பிவிடாதீர்கள். நான் உங்கள் முன் கைகூப்புகிறேன். என்னை விட்டுவிடுங்கள்" என்று கெஞ்சினேன். ஆனால் என் பேச்சைக் கேட்டு அவர் உரக்கச் சிரிக்கத் தொடங்கினார்.
அவருடைய முகத்தில் சிறிதும் இரக்கம் இருக்கவில்லை. காவ்யாவும் அவருடன் சேர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தாள். பிறகு காவ்யா, வாஹ் அம்மா, இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் அசத்திவிட்டீர்கள். இந்த பெண்ணால் நமக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும். இவள் இங்கிருந்து சென்று விடுவாள். உண்மையிலேயே இதைவிடச் சிறந்த பேரம் இருக்க முடியாது என்றாள். அத்தையும் சிரித்துக்கொண்டே, மிகவும் சரியாகச் சொன்னாய் மகளே. இத்தனை வருடங்களாக இவள் நம் தலையில் சுமையாக இருந்தாள். குறைந்தபட்சம் போகும்போது நமக்கு உதவிகரமாக இருக்கிறாளே. இப்போது யோசித்துப் பார், 70 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுபோக மற்ற வேலையிலிருந்து தனியாக வருமானம் வரும். நாம் கோடீஸ்வரர்களாகி விடுவோம் என்றார். அவர்களின் பேச்சைக் கேட்டதும் என் இதயம் உடைந்து போனது. நான் அவர்களுக்கு ஒருபோதும் குடும்பமாக இருந்ததே இல்லை என்பது எனக்கு முதல் முறையாக புரிந்தது. சந்தர்ப்பம் கிடைக்கும்போதெல்லாம் என்னை விற்றுவிட நினைத்த ஒரு சுமையாக மட்டுமே நான் இருந்தேன். நான் தரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். அவர்கள் இருவரும் என் முன்னே நான் விற்கப்படும் விலையை கொண்டாடிக் கொண்டிருந்தார்கள். நான் ஒரு மனிதர் அல்ல, சந்தையில் விற்கத் தயாராக இருக்கும் ஒரு பொருள் போல் எனக்கு தோன்றியது. ஆனால் அதே கணத்தில் எனக்குள் மற்றொரு உணர்வும் தோன்றியது. பயத்துடன் சேர்த்து கோபமும் வந்தது. நான் இங்கிருந்து வெளியேறாவிட்டால் என் வாழ்க்கை பாழாகிவிடும் என்பதும், ஒருவேளை எனக்கு இனி ஒருபோதும் சுதந்திரம் கிடைக்காது என்பதும் எனக்கு புரிந்தது. நான் அழுது கொண்டே அமைதியாக அவர்களின் பேச்சைக் கேட்டுக்கொண்டிருந்தேன். என் மனதில் ஒரு முடிவை எடுத்தேன். என்ன நடந்தாலும் சரி, நான் இங்கிருந்து தப்பியோட வேண்டும். நான் எப்படியாவது உண்மைய உலகிற்கு முன் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இப்போது இது என் வாழ்க்கை பிரச்சினை மட்டும் அல்ல. அத்தை ஒரு மிகப்பெரிய குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதும், நான் அமைதியாக இருந்தால் இன்னும் எத்தனை உயிர்கள் பாழாகும் என்பதும் இப்போது எனக்கு தெரிந்துவிட்டது. அந்த இரவில் என் கண்களில் கண்ணீர் இருந்தது உண்மைதான். ஆனால் முதல் முறையாக அந்த கண்ணீருக்குப் பின்னால் ஒரு முடிவும் இருந்தது. இனி நான் பயந்து உட்கார மாட்டேன். எந்த விலையை கொடுத்தாவது என்னை காப்பாற்றிக் கொள்வேன். நான் தரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தேன். என் கண்ணீர் நிற்பதாகவே தெரியவில்லை. என் வாழ்க்கையே முடியப் போகிறது என்று எனக்கு தோன்றியது. அப்போது கதவு மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த முறை உள்ளே அத்தையும் காவ்யாவும் வந்தார்கள். அவர்களின் கைகளில் சில புதிய துணிகளும் சில நகைகளும் இருந்தன. அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சி தெளிவாக தெரிந்தது. ஏதோ ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்துவிட்டது போல. அத்தை அந்த துணிகளை என் முன்னே தூக்கி எறிந்துவிட்டு, இவைகளை உடுத்திக்கொள், நன்றாக தயாராகிக்கொள். நாளை இரவு உன்னை அழைத்துச் செல்ல ராகுல் வருவான். பிறகு எங்கள் வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய சுமை என்றென்றைக்குமாக முடிந்துவிடும் என்றார். காவ்யாவும் சிரிக்கத் தொடங்கி, ஆமாம், கடைசியாக உன்னிடமிருந்து நாங்கள் விடுதலை பெறப்போகிறோம் என்றாள். அவர்களின் பேச்சைக் கேட்டதும் நான் கதறி அழத் தொடங்கினேன். நான் அவர்களின் கால்களில் விழுந்து கைகூப்பி, அத்தை, எனக்கு இப்படிச் செய்யாதீர்கள். நான் உங்கள் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்கிறேன். உங்கள் எல்லா வேலைகளையும் செய்கிறேன். நான் யாரிடமும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை விற்றுவிடாதீர்கள். நான் எங்குமே செல்ல விரும்பவில்லை என்றேன். ஆனால் என் பேச்சைக் கேட்டு அந்த தாய்மகள் இருவரும் உரக்கச் சிரிக்கத் தொடங்கினார்கள். அவர்களின் முகத்தில் சிறிதும் இரக்கம் இருக்கவில்லை. அத்தை என் கையை தட்டிவிட்டு, இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. நடக்க வேண்டியது தீர்மானிக்கப்பட்டுவிட்டது என்றார். பிறகு அவர்கள் இருவரும் அறையை விட்டு வெளியே சென்றார்கள். கதவு மீண்டும் பூட்டப்பட்டது. நான் தனியாக விடப்பட்டு உரக்க அழத் தொடங்கினேன். என் இதயத்தில் பயம் இருந்தது, துக்கம் இருந்தது, ஒரு விசித்திரமான ஹெல்ப்லெஸ்னஸ், இயலாமை இருந்தது. நான் அப்படி என்னதான் செய்தேன்? எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அழுது அழுது நான் களைப்படைந்து போனேன். என் கண்கள் சிவந்து போயிருந்தன. அழுது கொண்டே எப்போது தூங்கிப்போனேன் என்று எனக்கே தெரியவில்லை. அடுத்த நாள் காலையில் திடீரென்று என் தூக்கம் கலைந்தபோது வெளியிலிருந்து அதிகமான சத்தம் எனக்கு கேட்டது. முதலில் ராகுல் வந்துவிட்டானோ, என்னை அழைத்துச் செல்ல தயாரிப்பு நடக்கிறதோ என்று எனக்கு தோன்றியது. ஆனால் பிறகு எனக்கு சில வித்தியாசமான குரல்கள் கேட்டன. அங்கே பல வாகனங்களின் சத்தம் இருந்தது, மனிதர்களின் கத்தல் சத்தம் இருந்தது, சிலர் உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் பதற்றமடைந்து கதவை பார்க்கத் தொடங்கினேன். அப்போது வெளியிலிருந்து யாரோ வேகமாக அடியெடுத்து வந்தார்கள். அடுத்த கணமே என் அறையின் கதவு திறக்கப்பட்டது. நான் பயந்து பின்வாங்கி நின்றேன். ஆனால் எதிரே இருந்த காட்சியைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். என் முன்னே ஒரு காவல்துறை அதிகாரி, போலீஸ் ஆபீசர் நின்று கொண்டிருந்தார். அவருடைய சீருடை ஜொலித்துக் கொண்டிருந்தது. அவருடைய முகத்தில் கம்பீரம் இருந்தது. அவருடன் இன்னும் பல காவல்துறையினரும் இருந்தார்கள். சில கணங்களுக்கு நான் ஏதோ கனவு காண்கிறேனோ என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் காவல்துறை இங்கே எப்படி வந்தது என்று எனக்கு புரியவில்லை. அப்போது அந்த அதிகாரி மிகவும் அமைதியான குரலில், பயப்படாதே, நான் IPS அதிகாரி, IPS ஆபீசர் விஜய். இப்போது நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்றார்.
அவருடைய பேச்சை கேட்டதும் என் கண்ணில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் இத்தனை நாட்களுக்குப் பிறகு யாரோ ஒருவர் என்னிடம் இவ்வளவு மென்மையாக பேசியிருந்தார். அவர் மெதுவாக என் கையை பிடித்து என்னை அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்தார். வெளியே இருந்த காட்சியைக் கண்டு நான் முற்றிலும் அதிர்ச்சியடைந்தேன். வீடு முழுவதிலும் காவல்துறை பரவியிருந்தது. பல காவல்துறையினர் அங்கும் இங்கும் சோதனை செய்து கொண்டிருந்தார்கள். சிலர் பெட்டிகளை திறந்து கொண்டிருந்தார்கள், சிலர் பொருட்களை பறிமுதல் செய்து கொண்டிருந்தார்கள், சிலர் அத்தை மற்றும் காவ்யா மீது கண் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அத்தையும் காவ்யாவும் ஒரு பக்கமாக நின்று கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அவர்களின் முகத்திலிருந்த கர்வமெல்லாம் மறைந்திருந்தது. இருவரும் மிகவும் பயந்து போய் காணப்பட்டார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்கு புரியவில்லை. அப்போது அந்த அதிகாரி என்னை ஒரு நாற்காலியில் அமர வைத்து ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தார். நான் நடுங்கிக் கொண்டே தண்ணீரை குடித்தேன். பிறகு நான் சுற்றிலும் பார்த்தபோது வீட்டில் ஏராளமான மக்கள் கூடியிருந்தார்கள். தெருவில் உள்ள மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளின் சன்னல்கள் மற்றும் கதவுகள் வழியாக எட்டிப் பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் எதுவும் புரியவில்லை. அனைவரும் ஆச்சரியத்துடன் காவல்துறையின் வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள், சிலர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பல காவல்துறையினர் வீட்டிற்குள்ளிருந்து பெரிய பெரிய பார்சல்களை வெளியே கொண்டு வந்து வாகனங்களில் ஏற்றிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். பிறகு ஒரு காவலர் வந்து அந்த அதிகாரியிடம், சார், நமக்கு அதிக அளவிலான போதைப் பொருட்களும் சில ஆவணங்களும் கிடைத்துள்ளன என்றார். அதிகாரி தலையசைத்து எல்லாவற்றையும் பறிமுதல் செய்யுங்கள் என்றார். இதை கேட்டதும் அத்தையின் அனைத்து கருப்பு வேலைகளும் காவல்துறைக்கு தெரியவந்துவிட்டது என்பது எனக்கு புரியத் தொடங்கியது. ஆனால் என் மனதில் இன்னமும் ஒரு கேள்வி இருந்தது, காவல்துறை இங்கே எப்படி வந்தது? அப்போது அந்த அதிகாரி என்னிடம் வந்து, உனக்கு இப்போது எதுவும் புரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் அத்தை நீண்ட காலமாகவே சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டு வந்தார். நாங்கள் பல மாதங்களாக அவர்கள் மீது கண் வைத்துக் கொண்டிருந்தோம். இங்கிருந்து போதைப்பொருள் வியாபாரம் நடத்தப்பட்டு வருவதாகவும் சில பெண்கள் தவறான மனிதர்களின் கைகளில் விற்கப்படுவதாகவும் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. அதனால் நாங்கள் சரியான நேரத்திற்காக காத்திருந்தோம் என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டதும் எனக்கு மெய்சிலிர்த்தது. அத்தை இவ்வளவு பெரிய குற்றங்களில் ஈடுபட்டிருப்பார் என்று என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. அப்போது ஒரு காவலர் ஓடி வந்து, சார், ராகுலும் பிடிபட்டு விட்டான். அவன் தப்பியோட முயற்சி செய்தான், ஆனால் நம் குழு அவனை வழியிலேயே பிடித்துவிட்டது என்றார். அதிகாரியின் முகத்தில் லேசான புன்னகை வந்தது. அவர், மிகவும் நல்லது, அவனையும் இங்கே அழைத்து வாருங்கள் என்றார். இதைக் கேட்டதும் என் இதயத்திற்கு சற்று ஆறுதலாக இருந்தது. ஏனென்றால் என்னை வாங்க இருந்த அந்த நபரும் இப்போது காவல்துறையின் பிடியில் இருந்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு ராகுல் கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்படுவதை நான் பார்த்தேன். நேற்று இரவில் அவனிடமிருந்த கர்வம் இப்போது அவன் முகத்தில் இல்லை. அத்தையும் காவ்யாவும் அவனை பார்த்ததும் இன்னும் அதிகமாக பயந்து போனார்கள். அப்போது காவல்துறையினர் அத்தையையும் காவ்யாவையும் கைது செய்தனர். அத்தை மீண்டும் மீண்டும் ஏதோ சொல்ல முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆனால் யாருமே அவருடைய பேச்சைக் கேட்கவில்லை. முதல் முறையாக கடவுள் என் பேச்சைக் கேட்டுவிட்டார் என்று எனக்கு தோன்றியது. இத்தனை வருடங்களாக என்னை வதைத்தவர்கள், என்னை சுமையாக நினைத்தவர்கள், என்னை விற்பதற்கு கூட தயாராக இருந்தவர்கள் இன்று சட்டத்தின் முன்னே நின்று கொண்டிருந்தார்கள். நான் முதல் முறையாக சுதந்திரமாக உணர்ந்தேன். ஆனால் இன்னமும் என் மனதில் ஒரு கேள்வி இருந்தது. காவல்துறைக்கு என்னை பற்றி எப்படி தெரிந்தது? யார் அவர்களுக்கு இந்த தகவலை கொடுத்தது? அப்போது அந்த ஐபிஎஸ் அதிகாரி என்னை பார்த்து லேசாக புன்னகைத்து, சாட்சி, உனக்கு இன்னமும் பல விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கிறது. உண்மை தெரியும்போது உனக்கு உதவி செய்தது யார் என்பதை உன்னாலேயே நம்ப முடியாது என்றார். நான் இன்னமும் அதிர்ச்சியிலும் பயத்திலும் உட்கார்ந்திருந்தேன். என் கைகள் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. எனக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அப்போது அந்த ஐபிஎஸ் அதிகாரி என் முன்னே ஒரு நாற்காலியை இழுத்துப் போட்டு அமர்ந்தார். அவருடைய முகத்தில் இப்போது முன்பிருந்த கம்பீரம் இல்லை, மாறாக ஒரு சொந்த பந்தம் போன்ற உணர்வு தெரிந்தது. அவர் என்னை உற்று பார்த்து புன்னகைத்து, சாட்சி, என்னை உனக்கு அடையாளம் தெரியவில்லையா என்றார். நான் அவரை பார்த்து நினைவு கூற முயற்சி செய்தேன். ஆனால் அவருடைய முகம் எனக்கு எங்குமே நினைவுக்கு வரவில்லை. நான் மெதுவாக தலையசைத்து, இல்லை சார், எனக்கு உங்களை அடையாளம் தெரியவில்லை என்றேன். அப்போது அவர் லேசாகச் சிரித்து, உன் வீட்டிற்கு சற்று தள்ளி தினமும் காய்கறி வண்டி வைத்து மக்களுக்கு காய்கறிகளை விற்றுக்கொண்டிருந்தேனே, அது நான்தான் என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டதும் நான் அப்படியே அதிர்ச்சியடைந்தேன். என் வாயிலிருந்து தானாகவே, நீங்களா அந்த காய்கறிக்கார அண்ணன் என்று வந்தது. அவர் புன்னகையுடன் தலையசைத்ததும் நான் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டே இருந்தேன். ஏனென்றால் நான் அவரை எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன்.
அவர் தினமும் தெருவோரத்தில் தன் வண்டியை நிறுத்தி பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பேசிக் கொண்டிருப்பார். அவர் ஒரு சாதாரண காய்கறி விற்கும் நபர் என்றே நான் எப்போதும் நினைத்திருந்தேன். ஆனால் இன்று அவர் ஒரு IPS அதிகாரி என்பதும் இவ்வளவு பெரிய திட்டத்தில் மிஷன் வேலை செய்து கொண்டிருந்தார் என்பதும் தெரியவந்தது. அவர் என் ஆச்சரியத்தை பார்த்து, உன்னால் நம்ப முடியவில்லை என்று எனக்கு தெரியும், ஆனால் இதுதான் உண்மை. உண்மையில் நான் நீண்ட காலமாகவே ராகுலின் வழக்கை கவனித்து வந்தேன். ராகுல் ஒன்றும் சிறிய குற்றவாளி அல்ல. அவன் போதைப்பொருள் வியாபாரம் செய்யும் மற்றும் அப்பாவி பெண்களை பணத்திற்காக விற்கும் ஒரு மிகப்பெரிய சட்டவிரோத கும்பலுடன் தொடர்புடையவன். நாங்கள் அவனை பிடிக்க பலமுறை முயற்சி செய்தோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் தப்பித்து விடுவான். ஏனென்றால் அவனுக்கு எதிராக எங்களிடம் வலுவான ஆதாரங்கள் இருக்கவில்லை. அவன் குற்றவாளி என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் அவனுக்கு தண்டனை வாங்கிக் கொடுக்க ஆதாரங்கள் தேவைப்பட்டன, அதுதான் எங்களிடம் இருக்கவில்லை என்றார். நான் அவருடைய பேச்சை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என் கண்கள் இன்னமும் ஆச்சரியத்தால் விரிந்திருந்தன. அவர் தொடர்ந்து பேசினார். பிறகு ஒரு நாள், உன் அத்தையும் அவனுடன் கைகோர்த்திருக்கிறார் என்றும் அவனுடைய சட்டவிரோதமான செயல்களுக்கு துணையாக இருக்கிறார் என்றும் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. முதலில் எங்களால் இதை நம்ப முடியவில்லை. ஆனால் மெல்ல மெல்ல எங்களுக்கு பல தகவல்கள் கிடைக்கத் தொடங்கின. அப்போதுதான் இந்த முழு விஷயத்தின் வேர்வரை செல்ல வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம். அதனால்தான் என்னை இந்த பகுதிக்கு அனுப்பி வைத்தார்கள். யாருக்கும் என் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நான் காய்கறி விற்பவனைப் போல வேடமிட்டேன். அவருடைய பேச்சை கேட்ட பிறகு அவர் ஏன் எப்போதும் எங்கள் வீட்டிற்கு அருகிலேயே காணப்பட்டார் என்பது எனக்கு புரியத் தொடங்கியது. அவர் தொடர்ந்து, நான் தினமும் அங்கே உட்கார்ந்து மக்களை கவனிப்பேன். யார் உங்கள் வீட்டிற்கு வருகிறார்கள், யார் போகிறார்கள், யார் யாரை சந்திக்கிறார்கள் என்று. நான் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் உற்று நோக்கிக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் என்றாவது ஒரு நாள் ராகுல் நிச்சயம் அங்கே வருவான் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அதேபோல நடந்தது. அவன் உன் வீட்டிற்கு வந்து போவதை நான் பலமுறை பார்த்தேன். மெல்ல மெல்ல எங்களுக்கு ஆதாரங்கள் சேரத் தொடங்கின. பிறகு அவனுடைய ஃபோன் அழைப்புகளை கண்காணிக்கத் தொடங்கினோம். அவனுக்காக வேலை செய்த சில நபர்கள் மீதும் கண் வைத்தோம். மெல்ல மெல்ல முழு வலையும் எங்கள் முன்னே அவிழத் தொடங்கியது என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டு நான் உறைந்து போய் நின்றேன். இத்தனை காலமாக காய்கறிகளை விற்று கொண்டிருந்த நபர் உண்மையில் நம் எல்லோரையும் கண்காணித்துக் கொண்டிருந்தார் என்பதும், ஒரு மிகப்பெரிய குற்றவாளி கும்பலை பிடிப்பதற்காக தயாராகிக் கொண்டிருந்தார் என்பதும் எனக்கு தெரிந்தது. பிறகு அவர் சில கணங்கள் நிறுத்திவிட்டு, ஆனால் சாட்சி, ஒரு விஷயம் என்னையும் அதிர்ச்சியடைய வைத்தது. உன் அத்தை பேராசை பிடித்தவர், தவறான காரியங்களை செய்பவர் என்று எனக்கு தெரியும். ஆனால் தன் சொந்த மருமகளையே விற்க முயற்சிக்கும் அளவிற்கு கீழே இறங்குவார் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை. இது எங்களுக்கு தெரியவந்ததும் இனிமேலும் காத்திருக்கக் கூடாது என்று முடிவெடுத்தோம். உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம் என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டதும் என் கண்ணில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. இத்தனை வருடங்களாக நான் என் குடும்பம் என்று நினைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண் பணத்திற்காக என்னை விற்கத் தயாராக இருந்தார் என்பதை என் காதுகளால் நம்பவே முடியவில்லை. அந்த IPS அதிகாரி என்னை பார்த்து மென்மையான குரலில், இனி நீ எதைப் பற்றியும் கவலைப்படாதே. நீ இப்போது முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறாய். ராகுல் இப்போது கைது செய்யப்பட்டு விட்டான். உன் அத்தையும் காவ்யாவும் கூட கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கு எதிராக மிக வலுவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன. இனி அவர்களால் அவ்வளவு எளிதாக தப்பிக்க முடியாது. அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்றார். நான் அமைதியாக அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த முறை அந்த கண்ணீர் பயத்தினால் வந்ததல்ல, மாறாக ஆறுதலினால் வந்தது. ஏனென்றால் இத்தனை வருடங்களில் முதல் முறையாக யாரோ ஒருவர் எனக்கு ஆதரவாக நிற்கிறார், என் பேச்சைக் கேட்கிறார், என்னை காப்பாற்ற விரும்புகிறார் என்று எனக்கு தோன்றியது. அவர் மீண்டும், உன் அம்மா அப்பா இந்த உலகில் இல்லை. ஆனால் அதற்காக நீ தனியாக இருக்கிறாய் என்று அர்த்தமல்ல. சட்டம் உன்னுடன் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கிறோம். இனி நீ யாருக்கும் பயப்படத் தேவையில்லை என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டதும் நான் கதறி அழுதுவிட்டேன். ஏனென்றால் இத்தனை வருடங்களாக என் இதயத்தில் அடக்கி வைத்திருந்த வலி இன்று வெளியேறிக் கொண்டிருந்தது. அவர் எனக்கு தண்ணீர் கொடுத்து, இனி அழுவதை நிறுத்து சாட்சி, உன் வாழ்க்கையின் கெட்ட காலம் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையின் ஒரு புதிய தொடக்கத்தை செய்ய வேண்டும் என்றார். நான் என் கண்ணீரை துடைத்துக்கொண்டு முதல் முறையாக புன்னகைக்க முயற்சி செய்தேன். அப்போது வெளியே நின்றிருந்த மக்களும் என்னை வேறுவிதமான பார்வையுடன் பார்ப்பதை நான் கவனித்தேன். யாரும் என்னை சுமையாக நினைக்கவில்லை. யாரும் என்னை ஏளனம் செய்யவில்லை. மாறாக அனைவரின் கண்களிலும் என் மீது அனுதாபம் இருந்தது.
அந்த கணத்தில் தாமதமானாலும் உண்மைக்கு நிச்சயம் நீதி கிடைக்கும் என்று எனக்கு தோன்றியது. இன்று எனக்குள்ளும் அதுவே நடந்திருந்தது. அந்த ஐபிஎஸ் அதிகாரியால் எனக்கு இறுதியாக நீதி கிடைத்திருந்தது. ராகுல் சிறையில் இருந்தான். அத்தை சிறையில் இருந்தார். காவ்யாவிற்கும் தண்டனை கிடைத்திருந்தது. ஏனென்றால் அவள் தன் தாயின் ஒவ்வொரு தவறான செயலிலும் அவளுக்கு துணையாக இருந்தாள். எல்லாவற்றையும் தெரிந்திருந்தும் அமைதியாக இருக்கவில்லை. இத்தனை வருடங்களாக என் வாழ்க்கையை நரகமாக்கியவர்கள் இன்று கம்பிகளுக்கு பின்னால் இருந்தார்கள். முதல் முறையாக எனக்கு சுதந்திரமாக மூச்சுவிடும் வாய்ப்பு கிடைத்தது. நீதிமன்றத்தில் அவர்களுக்கு எதிரான அனைத்து ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டபோது யாராலும் தங்களை தற்காத்துக் கொள்ள முடியவில்லை. ராகுலின் சட்டவிரோத தொழில்களின் உண்மை அனைவருக்கும் முன்னாலும் தெரியவந்தது. அத்தையின் உண்மையான முகத்தையும் உலகமே பார்த்தது. நீதிமன்றம் அவர்களுக்கு தண்டனை வழங்கிய அந்த நாள் எனக்கு இன்றளவும் நினைவிருக்கிறது. அன்று என் இதயத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சுமை இறங்கியது போல் இருந்தது. என் அம்மா அப்பா எங்கிருந்தோ மேலே இருந்து என்னை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றும் கடைசியில் தங்கள் மகளுக்கு நீதி கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியடைவார்கள் என்றும் எனக்கு தோன்றியது. அதற்குப் பிறகு என் வாழ்க்கை மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. அந்த அதிகாரியின் உதவியால் அத்தை தன் பெயருக்கு மாற்றிக்கொண்ட என் வீட்டின் அனைத்து பத்திரங்களும் எனக்கு திரும்ப கிடைத்தன. சட்டப்பூர்வ நடைமுறைகள் முடிந்த பிறகு அந்த வீடு மீண்டும் என்னுடையதானது. மேலும் என் அம்மா அப்பாவிற்குச் சொந்தமான சொத்துக்களும் எனக்கு திரும்ப கிடைத்தன. இத்தனை வருடங்களுக்குப் பிறகு என் சொந்த வீட்டிலேயே என் உரிமையோடு வாழத் தொடங்கியபோது எனக்கு ஒரு விசித்திரமான அமைதியும் நிம்மதியும் ஏற்பட்டது. வீடு மிகவும் பெரியதாக இருந்தது. அதில் நான் முற்றிலும் தனியாகத்தான் இருந்தேன். ஆனாலும் அந்த தனிமை முன்பைப் போல இருக்கவில்லை. ஏனென்றால் இப்போது அதில் பயம் இருக்கவில்லை. இப்போது என்னை யார் திட்டுவதற்கும் ஆள் இல்லை. என்னை யாரும் ஏளனம் செய்ய ஆள் இல்லை. என்னை யாரும் சுமை என்று சொல்வதற்கும் ஆள் இல்லை. நான் காலையில் என் விருப்பப்படியே எழுந்திருப்பேன். எனக்காக தீ தயாரிப்பேன். என் வீட்டை அழகுபடுத்துவேன். சில நேரங்களில் என் அம்மா அப்பாவின் புகைப்படத்தின் முன்னே அமர்ந்து அவர்களுடன் மணிக்கணக்கில் பேசுவேன். இப்போது எல்லாமே சரியாகிவிட்டது என்றும் அவர்களின் மகள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறாள் என்றும் அவர்களிடம் கூறுவேன். பல நேரங்களில் அவர்களின் நினைவில் என் கண்கள் கலங்கும். ஆனால் இப்போது அந்த கண்ணீரில் முன்பிருந்த இயலாமை இருக்கவில்லை. காலம் மெல்ல மெல்ல முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. நானும் என் வாழ்க்கையை மீண்டும் சீரமைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் நான் சந்தையிலிருந்து காய்கறிகளும் சில அத்தியாவசிய பொருட்களும் வாங்குவதற்காக சென்றிருந்தேன். இன்று வானிலை மிகவும் நன்றாக இருந்தது. பல நாட்களுக்குப் பிறகு என் முகத்தில் லேசான புன்னகையும் இருந்தது. நான் பொருட்களை வாங்கிக் கொண்டு திரும்பிக் கொண்டிருந்தேன். அப்போது எதிரே யாரோ வருவது தெரிந்தது. நான் உற்று பார்த்தபோது அது என் வாழ்க்கையையே மாற்றியமைத்த அதே ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தார். அவரை பார்த்ததும் என் முகத்தில் தானாகவே புன்னகை வந்தது. அவரும் என்னை பார்த்து புன்னகைத்து, "எப்படி இருக்கிறாய் சாட்சி?" என்றார். நான் நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். அவர், "நானும் மிகவும் நன்றாக இருக்கிறேன்" என்றார். பிறகு நாங்கள் இருவரும் சில கணங்கள் அங்கே நின்று பேசத் தொடங்கினோம். அவருக்கு முன்னே எனக்கு ஒருபோதும் பயம் தோன்றியதில்லை. மாறாக ஒரு விசித்திரமான நம்பிக்கை மட்டுமே ஏற்பட்டது என்பதை நான் உணர்ந்தேன். ஒருவேளை என் வாழ்க்கையின் மிகவும் கடினமான காலத்தில் அவரே என் பக்கபலமாக நின்றதால் இருக்கலாம். அவர் என்னிடம், "இப்போது எல்லாம் நன்றாகச் செல்கிறதா?" என்று கேட்டார். நான், "ஆம், இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது. நான் என் சொந்த வீட்டிலேயே வசிக்கிறேன். மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் சமாளித்து வருகிறேன்" என்றேன். பிறகு அவர் சற்று நிறுத்தி, "நீ இன்னமும் தனியாகத்தான் வசிக்கிறாயா?" என்று கேட்டார். நான் புன்னகையுடன், "ஆம், தனியாகத்தான் வசிக்கிறேன். என் அம்மா அப்பாதான் என்னை வெகு காலத்திற்கு முன்பே விட்டுச் சென்று விட்டார்களே. இப்போது எனக்கு என்று யாருமில்லை" என்றேன். என் இந்த பேச்சைக் கேட்டதும் அவருடைய முகத்தில் லேசான வாட்டம் படர்ந்தது. அவர் சில கணங்கள் ஏதோ யோசிப்பது போல் என்னை பார்த்தார். பிறகு மெதுவாக, "பார் சாட்சி, நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதற்கு முன் என்னை நீ தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று விரும்புகிறேன்" என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டு நான் சற்று ஆச்சரியமடைந்தேன். ஏனென்றால் அவருடைய குரலில் இதற்கு முன் நான் பார்த்திராத ஒரு தயக்கம் இருந்தது. "நீங்கள் ஏன் இவ்வளவு தீவிரமாக பேசுகிறீர்கள்? என்ன விஷயம் என்று சொல்லுங்கள்" என்றேன். அவர் சில கணங்கள் அமைதியாக இருந்தார். பிறகு லேசாக புன்னகைத்தார். ஆனால் அவருடைய புன்னகையில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. அவர், "நான் ஒரு காவல்துறை அதிகாரி. என் பணியில் பல கடினமான சூழ்நிலைகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உனக்குள் நான் பார்த்த தைரியத்தை மிகச்சிலரிடமே பார்த்திருக்கிறேன். நீ இவ்வளவு துயரங்களை சகித்துக் கொண்டாய், ஆனாலும் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. உன்னுடைய இந்த விஷயம்தான் என்னை எப்போதும் கவர்ந்தது" என்றார்.
அவருடைய பேச்சைக் கேட்டு நான் அமைதியானேன், ஏனென்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று எனக்கு புரியவில்லை. பிறகு அவர் ஆழமாக மூச்சு இழுத்துவிட்டு, இந்த வழக்கு முடிந்ததிலிருந்து நான் பலமுறை உன்னைப் பற்றி யோசிப்பது உண்டு. நீ தனியாக இருக்கிறாயோ கவலையில் இருக்கிறாயோ என்ற கவலை எனக்கு எப்போதும் இருக்கும். மெல்ல மெல்ல எனக்கு ஒன்று புரிந்தது, இது வெறும் கவலை மட்டுமல்ல, ஒருவேளை அதைவிட மேலானது என்றார். என் இதயத்துடிப்பு வேகமானது. நான் எதுவும் பேசாமல் அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் தொடர்ந்து, சாட்சி, உன் இதயத்தில் என்னை பற்றி என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் உன் மீது எந்த வற்புறுத்தலையும் செய்ய விரும்பவில்லை. ஆனால் நான் உன்னை விரும்பத் தொடங்கிவிட்டேன் என்பதை உன்னிடம் நிச்சயம் சொல்ல விரும்புகிறேன். நீ விரும்பினால் என் வாழ்நாள் முழுவதையும் உன்னுடன் கழிக்க நான் விரும்புகிறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஒருபோதும் உன்னை தனியாக உணர்ந்துவிடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டதும் நான் முற்றிலும் அமைதியானேன். அவர் இதையெல்லாம் சொல்கிறார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. என் இதயத்தில் ஒரு விசித்திரமான சலனம் ஏற்படத் தொடங்கியது. ஏனென்றால் இத்தனை வருடங்களாக எனக்கு துக்கமும் துரோகமும் மட்டுமே கிடைத்திருந்தன. ஆனால் இன்று முதல்முறையாக ஒரு மனிதர் என் முன்னே மரியாதையுடனும் உண்மையுடனும் நின்று கொண்டிருந்தார். நான் அவருடைய கண்களை பார்த்தேன். அங்கே எந்த சுயநலமும் எனக்கு தெரியவில்லை. உண்மை மட்டுமே தெரிந்தது. அந்த உண்மையே என் இதயத்தை தொட்டது. அந்த கணத்தில் இறைவன் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் ஒரு புதிய கதவை திறந்துவிட்டார் என்று எனக்கு தோன்றியது. அவருடைய பேச்சைக் கேட்ட பிறகு நான் சிறிது நேரம் முற்றிலும் அமைதியாக நின்றிருந்தேன். என் இதயத்தில் பல உணர்வுகள் ஒரே நேரத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. என் கண்களுக்கு முன்னே கடந்த பல வருடங்கள் நிழலாடின. அவற்றில் நான் துயரத்தை மட்டுமே பார்த்திருந்தேன், சொந்தங்களின் துரோகத்தை பார்த்திருந்தேன், தனிமையை பார்த்திருந்தேன், தினமும் நான் உடைந்து போவதை உணர்ந்திருந்தேன். ஆனால் இன்று முதல் முறையாக ஒரு மனிதர் என் முன்னே நின்று கொண்டிருந்தார். அவர் என்னைப் புரிந்து கொண்டார், என்னை மதித்தார், என்னை ஏற்றுக்கொள்ள விரும்பினார். அவருடைய கண்களில் எனக்கு பொய் தெரியவில்லை. அங்கே உண்மை மட்டுமே இருந்தது. அந்த உண்மையே என் இதயத்தை தொட்டது. நான் மெதுவாக அவரை பார்த்து புன்னகைத்து சரி, ஆம் என்று சொன்னேன். என் பேச்சைக் கேட்டதும் அவருடைய முகத்தில் உலகிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைத்தது போன்ற ஒரு புன்னகை வந்தது. அவர் பெருமூச்சு விட்டு, சாட்சி, உன் வாழ்க்கையில் ஒருபோதும் துக்கம் வரவிடமாட்டேன் என்று நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என்றார். அவருடைய பேச்சைக் கேட்டதும் என் கண்கள் கலங்கின. ஏனென்றால் இத்தனை வருடங்களில் முதல் முறையாக ஒருவர் என்னிடம் இவ்வளவு அன்பாக பேசியிருந்தார். அதற்குப் பிறகு சில நாட்களுக்கு எங்கள் திருமணம் மற்றும் தயாரிப்புகளைப் பற்றிய பேச்சுகள் நடந்தன. எப்படியும் அவருடைய வீட்டிலும் அதிக நபர்கள் இருக்கவில்லை. அவருக்கு தாய் மட்டுமே இருந்தார். என் அம்மா அப்பாவோ ஏற்கனவே இந்த உலகத்தை விட்டுச் சென்று விட்டார்கள். அதனால் நாங்கள் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தோம். சில நாட்களுக்குப் பிறகு நாங்கள் இருவரும் 7 அடிகள் எடுத்து வைத்து திருமணம் செய்து கொண்டோம். நான் அவருடன் 7 அடிகள் எடுத்து வைத்தபோது என் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவது போல் எனக்குத் தோன்றியது. அந்த அத்தியாயத்தில் பயம் இருக்கவில்லை, ஏளனம் இருக்கவில்லை, வலி இருக்கவில்லை, மாறாக அன்பு இருந்தது, மரியாதை இருந்தது, சொந்த பந்தம் இருந்தது. திருமணத்திற்குப் பிறகு விஜய் என் கையை பிடித்து தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். வழி நெடுகிலும் நான் சன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததற்காக மனதிற்குள் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருந்தேன். நாங்கள் அவருடைய வீட்டிற்குச் சென்றடைந்தபோது அந்த வீட்டைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அந்த வீடு மிகவும் பெரியதாக இருந்தது, மிகவும் அழகாக இருந்தது, எங்கும் சுத்தமும் நேர்த்தியும் தெரிந்தது. ஆனால் அந்த வீட்டின் மிக அழகான விஷயம் அதன் சுவர்களோ அல்லது அலங்காரமோ அல்ல, மாறாக அங்கே வசித்த மனிதர்கள்தான். நாங்கள் வாசலுக்குள் நுழைந்ததுமே விஜயின் தாய் ஏற்கனவே எங்களை வரவேற்பதற்காக நின்று கொண்டிருப்பதை பார்த்தேன். அவருடைய கைகளில் பூக்கள் நிறைந்த தட்டு இருந்தது. அவருடைய முகத்தில் ஒரு இனிமையான புன்னகை இருந்தது. நாங்கள் அவருடைய அருகில் சென்றதுமே அவர் எங்கள் மீது பூக்களை தூவி அன்போடு எனக்கு திருஷ்டி கழித்தார். பிறகு அவர் என்னை அணைத்துக் கொண்டார். நான் அதிர்ச்சியடைந்தேன். ஏனென்றால் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு ஒருவர் என்னை இவ்வளவு சொந்த பந்தத்துடன் அணைத்துக் கொண்டிருந்தார். அவர் என் தலையை வருடி, மகளே, வீட்டிற்கு உன்னை வரவேற்கிறேன் என்றார். இதைக் கேட்டதுமே என் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. ஏனென்றால் சிறுவயதிலிருந்து இன்று வரை நான் அம்மாவின் அன்பை உணர்ந்திருந்தேன். ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு அந்த அன்பு எங்கோ தொலைந்து போயிருந்தது. இன்று இத்தனை வருடங்களுக்குப் பிறகு எனக்கு மீண்டும் ஒரு தாயின் அன்பு கிடைத்துக் கொண்டிருந்தது. அவர் என்னை அழைத்துச் சென்று உள்ளே அமர வைத்து எனக்கு ஏதேனும் தேவைப்படுகிறதா என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார். நீ நன்றாக இருக்கிறாயா, சாப்பிட்டாயா இல்லையா என வினவினார். அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் அவ்வளவு அன்பு இருந்தது. என் இதயம் நெகிழ்ந்து போனது. அன்றுதான் நான் ஒன்றை உணர்ந்தேன்.
இறைவன் ஒருவரிடமிருந்து எதையேனும் பறித்துக் கொண்டால் ஒரு நாள் அதைவிட மிகச் சிறந்த ஒன்றை மீண்டும் திருப்பிக் கொடுத்து விடுவான் என்று. மெல்ல மெல்ல நான் அந்த குடும்பத்தோடு ஒன்றிப்போனேன். விஜயின் தாய் என்னை மருமகள் என்று கூப்பிடாமல் மகள் என்றே அழைப்பார். அவர் ஒருபோதும் என்னிடம் உரத்த குரலில் பேசியதே இல்லை. நான் சிறிதளவு களைப்படைந்தாலும் கூட அவரே எனக்காக டீ தயாரித்துக் கொண்டு வந்து, மகளே, இனி நீ இந்த வீட்டின் பொறுப்பை தனியாக சுமக்க மாட்டாய், நாங்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கிறோம் என்பார். அவருடைய பேச்சைக் கேட்கும்போது எனக்கு எப்போதும் என் அம்மாவின் நினைவே வரும். விஜயும் என் மீது மிகவும் அக்கறையாக இருந்தார். அவர் எவ்வளவு வேலையாக இருந்தாலும் எனக்காக நேரம் ஒதுக்குவார். சில நேரங்களில் என்னை வெளியே உணவகத்திற்கு டின்னர் அழைத்துச் செல்வார். சில நேரங்களில் உலா வர அழைத்துச் செல்வார். சில நேரங்களில் எந்தக் காரணமும் இன்றி எனக்காக சிறிய சிறிய பரிசுகளைக் கொண்டு வந்து, உன்னுடைய புன்னகைதான் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறுவார். நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் சிறுவயதிலிருந்து இன்றுவரை நான் எந்த மகிழ்ச்சியை கனவு கண்டேனோ அந்த மகிழ்ச்சி இதுதானா என்று யோசிப்பேன். இப்போது எனக்கு எதைப் பற்றியும் பயம் இருக்கவில்லை. ஏனென்றால் என்னை இதயபூர்வமாக நேசிக்கும் மனிதர்கள் என்னுடன் இருக்கிறார்கள் என்பது எனக்குத் தெரியும். காலம் மிகவும் வேகமாக ஓடியது. பார்க்க பார்க்க எங்கள் திருமணமாகி 1 வருடம் முடிந்துவிட்டது. பிறகு ஒரு நாள் இறைவன் எங்களுக்கு இன்னுமொரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தான். எங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தபோது நான் முதன்முதலாக அவளை என் மடியில் ஏந்திய அன்று என் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது. விஜயோ அவளை பார்த்ததும் ஆனந்த கூத்தாடிவிட்டார். அவர் மீண்டும் மீண்டும் அவளை தன் மடியில் தூக்கி வைத்துக்கொண்டு அவளது சிறிய சிறிய கைகளைப் பார்த்து புன்னகைத்துக் கொண்டே இருப்பார். விஜயின் தாயும் தன் பேத்தியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். வீடு முழுவதும் அவளது மழலை சத்தத்தால் எதிரொலிக்கத் தொடங்கியது. வீட்டில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருப்பது போல் தோன்றியது. அன்று நான் என் மகளை நெஞ்சோடு அணைத்துக்கொண்டு மனதிற்குள் ஒரு வாக்குறுதி அளித்தேன். நான் என் வாழ்க்கையில் அனுபவித்த எந்த வலியையும் என் மகளை ஒருபோதும் உணரவிட மாட்டேன் என்று. நான் அவளுக்கு எப்போதும் அன்பைக் கொடுப்பேன், பாதுகாப்பைக் கொடுப்பேன், ஒரு மகிழ்ச்சியான குழந்தை பருவத்தைக் கொடுப்பேன். இன்று நான் என் குடும்பத்தைப் பார்க்கும்போது என் வாழ்க்கை உண்மையிலேயே முழுமையடைந்துவிட்டது என்று எனக்கு தோன்றுகிறது. ஒவ்வொரு அடியிலும் எனக்கு ஆதரவாக இருக்கும் அன்பான கணவர் எனக்கு இருக்கிறார். என்னை மகளை விட அதிகமாக நேசிக்கும் தாய் போன்ற மாமியார் எனக்கு இருக்கிறார். என் உலகமாக இருக்கும் என் செல்லக்குட்டி மகள் எனக்கு இருக்கிறாள். சில நேரங்களில் நான் இரவில் மொட்டை மாடியில் உட்கார்ந்து வானத்தைப் பார்த்து என் அம்மா அப்பாவை நினைத்துப் பார்ப்பேன். பிறகு புன்னகைத்துக் கொண்டு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்கள் மகள் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறாள், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் என்று கூறுவேன். இவ்வளவு துயரங்களுக்குப் பிறகும் நான் உடைந்து போகாமல் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்கி முன்னோக்கிச் சென்றதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். இன்று நான் என் குடும்பத்துடன் சிரித்து மகிழ்ந்து ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இறுதியாக எனக்கு அன்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக நான் சொந்தமாக உணரும் அந்த வீடு எனக்கு கிடைத்துவிட்டது.